ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், என்னோட பேர் ஹேமமாலினி. வெல்கம் டு மாலினிஸ் தாபா. இன்றைக்கி நம்ம சேனலில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ஆரோக்கியமான, அதே நேரத்தில் குழந்தைங்க விரும்பி கேட்டு சாப்பிடக்கூடிய அளவுக்கு ரொம்ப சுவையான பசலிக்கீரை கொண்டக்கடலை வச்சு ஒரு மசாலா, அதாவது பாலக் சன்னா மசாலா. 2 சத்துக்களும், அதாவது பசலிக்கீரையோட சத்துக்களும் அதே நேரத்தில் கொண்டக்கடலையோட சத்துக்களும் நிறைஞ்ச இந்த அருமையான மசாலாவை எப்படி செய்கிறதா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவுக்கு போகிறதுக்கு முதல்ல இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க டிலே பண்ணாமல் வீடியோவுக்கு போகலாம். பசலிக்கீரை கொண்டக்கடலை மசாலா செய்கிறதுக்கு முதல்ல கொண்டக்கடலையை ப்ரெஷர் குக்கரில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். அதுக்கு முதல்ல கருப்பு கொண்டக்கடலை எடுத்து நல்லா கழுவிட்டு 8லேருந்து 10 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். ஊற வச்ச கொண்டக்கடலையை நல்லா மறுபடியும் நல்லா தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ ப்ரெஷர் குக்கரில் சேர்த்துக்கலாம். சேர்த்த பிறகு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு எல்லாத்தையும் சேர்த்த பிறகு ப்ரெஷர் குக்கர் மூடியும் போட்டு வெயிட்டை போட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 இல்லாட்ட 5 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். வெள்ளை கொண்டக்கடலையை விட கருப்பு கொண்டக்கடலையில் அதிகமான ஃபைபர் இருக்குது, ப்ரோட்டீன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. அதனால கருப்பு கொண்டக்கடலையை தான் நான் இன்றைக்கி யூஸ் பண்ணியிருக்கேன். கொண்டக்கடலை ஒரு பக்கம் வேகிறதுக்குள்ளார நம்ம பசலிக்கீரையை நல்லா பிளான்ச் பண்ணிக்கலாம். அதாவது ஒரு கட்டளவுக்கு பசலிக்கீரை நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா தண்டுகளெல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு இலைகளை மட்டும் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் இந்த மாதிரி போட்டு வச்சுக்கோங்க. போட்டுட்டு 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அதுக்கு பிறகு தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நல்லா ஐஸ் வாட்டரில் மறுபடியும் ஒரு தடவை நல்லா முக்கி எடுத்துக்கோங்க. எடுத்த பிறகு மறுபடியும் அது தண்ணியெல்லாம் புழிஞ்சிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இதில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு கெட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க. தயிரையும் சேர்த்த பிறகு நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சி ஒரு பக்கத்துக்கு வச்சுக்கலாம். எலும்புகள் ஆரோக்கியமாக இருக்கணும்னா பசலிக்கீரையை சாப்பிடணும். ஏன்னா அதில் விட்டமின் கே சத்து இருக்குது, இதில் அயன் சத்தும் அதிகமாக இருக்குது. ஹீமோக்ளோபின் லெவல் அதிகமாகணும்னா இந்த மாதிரி பசலிக்கீரையை டெய்லி எடுத்துக்கணும். அது ஒரு பக்கத்துக்கு அரைச்சி ரெடியாக இருக்குது. இன்னொரு பக்கத்தில் அடுப்பில் வச்சுருக்கேன். இதில் 4 இல்லாட்டி 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு பெரிய வெங்காயமாக எடுத்து 2 எடுத்து நல்லா கழுவிட்டு பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதில் ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா இடித்து வச்சுருக்கேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி வெள்ளை பூண்டோட பச்சை மணமும் போகணும். அதே நேரத்தில் வெங்காயத்தோட நிறம் மாறி நல்லா கண்ணாடி பதத்துக்கு வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஃப்ளேமை மீடியம் டு லோவில் வச்சு 4-5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு வதங்கின பிறகு நம்ம மசாலா பொருட்கள் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் ஆம்ச்சூர் பவுடர், 1 டீஸ்பூன் சீரகத்தூள் எல்லாத்தையும் இப்போ சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி சேர்த்துக்கலாம். வழக்கமாக நம்ம கசூரி மேத்தியை உள்ளங்கையில் வச்சு நல்லா தேய்ச்சிட்டு சேர்த்துப்போம். ஆனால் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செஞ்சிங்கன்னா கசூரி மேத்தியோட வாசம் இன்னும் அதிகமாக இருக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி எடுத்து வெறும் வானிலையில் 30 செகண்ட் நல்லா வறுத்துட்டு அதுக்கு பிறகு உள்ளங்கையில் வச்சு நல்லா கசக்கி சேர்த்து பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 2 நிமிஷம் கைவிடாமல் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம போட்ட மசாலாலாம் எண்ணெயிலே நல்லா வதங்கி வரணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கின பிறகு இது அப்படியே 2-3 நிமிஷம் நல்லா வேகட்டும். எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். இந்த அளவுக்கு எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வர வரைக்கும் வேக வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு நல்லா வதக்கி விட்டு ஏற்கனவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பசலிக்கீரை பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 1/2 கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கொதிக்க வச்சுக்கலாம். பசலிக்கீரையில் அதிகமான விட்டமின் சி, விட்டமின் கே சத்து இருக்குது. அயன் சத்து அதிகமாக இருக்குது. நம்ம மூளையை நல்ல ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இந்த பசலிக்கீரை ரொம்ப உதவி செய்யுது. விட்டமின் சி சத்து நம்மளோட முடியும் சரி, சருமமும் சரி நல்ல பளபளன்னு வரத்துக்கு இந்த விட்டமின் சி சத்து அதிகமாக நம்ம எடுத்துக்கணும். எலும்புகள் கூட ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் நீங்கள் பசலிக்கீரை அடிக்கடி எடுத்துக்கிட்டால். இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வெயிட் பண்ணலாம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. தண்ணியெல்லாம் நல்லா வற்றி எண்ணெய் பிரிஞ்சு நல்லா மேலே வந்திருக்கு. இதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க.
கொண்டக்கடலையே நம்ம ஏற்கனவே நல்லா அவிச்சு வச்சுருக்கோம். அதை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இப்போ கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு கொண்டக்கடலை வந்து நல்லா வெந்திருக்கு. நான் 5 சவுண்டு விட்டேன். இந்த அளவுக்கு மாவு மாதிரி வெந்திருக்கு. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. மசாலா வேக வைக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு சேர்க்கணும். நான் இன்றைக்கி கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியை 1 கப் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதில் உப்பு இருக்கனால மசாலாவுக்கு தேவையான உப்பு வந்து பார்த்துட்டு நீங்கள் அப்புறம் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் ரசம் வைக்க, சூப் வைக்க யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் சப்பாத்திக்கு மாவு பிசையும் போது தண்ணிக்கு பதிலாக நீங்கள் இதை யூஸ் பண்ணிங்கன்னா சத்துக்கள் அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும். சப்பாத்தியும் உங்களுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். பொதுவாக நம்ம கீரையை சமைக்கும்போது அதிக நேரம் அடுப்பில் இல்லாமல் பார்த்துக்கணும். அதிக நேரம் அடுப்பில் இருந்தால் அதோட சத்துக்களையும் இழந்துருது. அதே நேரத்தில் அதோட சுவையும் கண்டிப்பாக இழந்துரும். சாப்பிடும்போது அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்காது. 3/4 பதம் வெந்தால் சரியாக இருக்கும். இது நல்லா கலந்து விட்ட பிறகு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து 1/4 டீஸ்பூனுக்கு கொஞ்சம் கூட சேர்த்துக்கிற உங்கள் தேவைக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இன்றைக்கி சேர்த்துருக்க பசலைக்கீரை, கொண்டக்கடலை ரெண்டுமே அதிகமான சத்துக்கள் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது உங்கள் குழந்தைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருப்பாங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். அதுக்கு அடுப்பில் வந்து இரும்பு பேனாக வச்சுருக்கேன். பேன் நல்லா சூடானோன்னு 2 இல்லைனா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெயும் நல்லா சூடானோன்னு சீரகம் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சீரகம் நல்லா பொரிஞ்சோன்னே இஞ்சி வந்து நீட்டாக வெட்டினேன். இஞ்சி வந்து 10லேருந்து 15 துண்டு இருக்குது. அதை இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்க்கும்போது உங்களுக்கு செரிமானத்துக்கும் ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் ரொம்ப வாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் கடைசியாக நல்லா தாளித்து போடும்போது சேர்த்தா இஞ்சியை அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், அதாவது காஷ்மீரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்க்கும்போது ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இது ஒரு பக்கத்துக்கு அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், மசாலா வந்து நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். கலந்து விட்டுட்டு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சேர்த்த பிறகு நம்ம தாளித்து வச்சுருக்க பொருட்களை இப்போ சேர்த்துக்கலாம். இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. பசலைக்கீரையை வந்து சமைச்சு சாப்பிடாம சாலட் அப்படி இல்லைனா ஸ்மூதிஸாக நீங்கள் எடுத்துக்கும் போது அதிகமான சத்துக்கள் கிடைக்கும். கருப்பு கொண்டக்கடலையில் அதிகமான சத்துக்கள் இருக்கனால நீங்கள் கொலஸ்ட்ரால் லெவலை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நீங்கள் அடிக்கடி இதை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கணும். வெயிட் மெயின்டைன் பண்ணுறவங்களும் இந்த மாதிரி கொண்டக்கடலையை வந்து நல்லா அவிச்சு எடுத்துக்கிட்டு உங்களோட வெயிட் வந்து நல்லா மெயின்டைன் ஆகும். பாருங்கள், ரொம்ப அருமையான ரொம்ப டேஸ்டான பாலக் சன்னா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப டேஸ்டான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது ஒரு அருமையான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி. சப்பாத்திக்கு, நானுக்கெல்லாம் வச்சு கொடுக்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஆரோக்கியமான ரெசிபிஸ் வேணும்னாலும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களோட ஒவ்வொரு கமெண்ட்டும் பார்க்குற வியூவர்ஸ்க்கும் அதே நேரத்தில் நம்ம சேனலோட வளர்ச்சிக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.